வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம மீன் வச்சு இன்றைக்கி கோலா உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல மீனுக்கு வந்து மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம், சில்லி பவுடர் கொஞ்சம். ஏன்னா உப்பு உரப்பு சாடுறதுக்காக நம்ம இதை வந்து ஸ்டீமில் வேக வைக்க போகிறோம். தண்ணியில் வேக விட்டிங்கன்னா சத்து போயிடும். அதனால் இட்லி சட்டியில் வேக வைக்க போகிறோம். உப்பு உரப்பு சாரட்டும். ஒரு 30 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம் அதை. இப்போ கோலாவுக்கு நம்ம என்னென்ன அரைக்கிறதுக்கு வேணும்னு பார்ப்போம். முந்திரி பருப்பு ஒரு 8 பருப்பு எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் பொட்டுக்கடலை அதிகமாக போட்டிங்கன்னா கோலா உருண்டை வந்து கலண்டு போயிடும். பொட்டுக்கடலையும் தேங்காயும் மட்டும் எப்போவுமே வந்து கம்மியாக போடணும். கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் உருண்டை போடும்போதே எண்ணெயிலேயே உருண்டை கலண்டு போயிடும். என்னுடைய சோயா சங்கு கோலா உருண்டைக்கு நிறைய பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உருண்டை கலண்டு போயிடுதேன்னு. அது காரணம் தேங்காய் பூவோ பொட்டுக்கடலையோ ஏதோ ஒன்று 2ல் 1 கூட போயிருக்கணும். பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூனுக்கு மேலே வைக்க வேணாம். சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 2 பச்சை மிளகாய், சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, இது கரம் மசால் பவுடர் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். புதினா ஃப்ளேவர், புதினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால புதினா எடுத்திருக்கேன். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர்ஸில் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுன்னா மல்லித்தலை வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொழுந்தா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு, சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 7 பல்லு நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி கொஞ்சம். உருளைக்கிழங்கு போட்டால் அந்த உருண்டை ரொம்ப ருசியாக இருக்குங்கிறதுனால ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன். எதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம்னா அந்த உருண்டையை வந்து கலண்டு போகாமல் இருக்க பிடிச்சிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறோம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி நீங்கள் அரிசி மாவு போடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம வதக்கி தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். இலையை லேசாக வாட்டிக்குவோம். இலையை எதுக்காக வாட்டிக்கிறோம்னா இதில் மீனை மடித்து நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி சட்டி ஆவியில் அப்படியே மீனை வேக வச்சிங்கன்னா அந்த மீனில் இருக்க தண்ணி சத்தெல்லாம், நீர் சத்தெல்லாம் அப்படியே இட்லி சட்டிக்குள்ளே வடிஞ்சு மீனில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். நம்ம இடையில மடித்து வச்சோம்னா இடையில இருக்கக்கூடிய குளோரோஃபிலும் சேர்ந்து நமக்கு அந்த சத்து கிடைக்கும். மீனில் இருக்க தண்ணி இடையிலேயே வடிஞ்சு அந்த மீனோடே சார்ந்து போயிருக்கும். நீங்கள் இலையை வந்து இந்த மாதிரி வாட்டாமல் மடிச்சிங்கன்னா வாழை இலை மடிக்கும் போதே உங்களுக்கு வந்து பிஞ்சு போயிடும். நம்ம மீன் ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டதுனால மீன் கலர்ஃபுல்லாக இருக்குது. உப்பு மீனுக்கு வந்து நான் 1/2 உப்பாத்தையும் போட்டிருக்கேன். ஏன்னா திரும்ப மசாலையிலாம் நம்ம போட போகிறோம் இல்லையா. இந்த மாதிரி வாழை நாரை வச்சு கட்டிக்கோங்க. இலையை வாட்டினதுனால நீங்கள் இப்படி மடித்து கட்டும்போது உங்களுக்கு இலை ஒடியாது, பிஞ்சு போகாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம இட்லி சட்டி ஆவியில் வைப்போம். இந்த மாதிரி வாழை நாரில் கூட நீங்கள் கட்டிக்கலாம். இட்லி சட்டியில் அப்படி வச்சிங்கன்னா மீனில் இருக்க நீர் சத்தெல்லாம் உள்ளே இறங்கிடும். நமக்கு அதோடைய சத்து கிடைக்காது.
ஒரு 7 அல்லது 10 நிமிஷம் வேகட்டும். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். சோம்பு, பொட்டுக்கடலை, பூண்டு, இஞ்சி, முந்திரி பருப்பு, வெங்காயம், வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா கலர் மாறணும், பச்சை வாடை போகணும், நல்லா வதங்கட்டும், ப்ரௌன் கலரில் வரட்டும். நல்லா கலர் மாறிடுச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லித்தழை, புதினா, நம்ம ஏற்கனவே மீனுக்கு உப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலா ஃப்ளேவருக்கு மட்டும் உப்பு போட்டுருவோம். மசாலைக்கு மட்டும் உப்பு, மீனில் வேறு உப்பு சேர்த்துருக்கோம் நம்ம. சில்லி பவுடர் இதில் நம்ம போடுறதுக்கு காரணம் அந்த பச்சை வாடை போகணுங்கிறதுனால. கரம் மசாலா பவுடர், மஞ்சத்தூள். அடுப்பு அமர்த்திடலாம். இந்த மிக்சியில் அரைச்சிடுவோம். இப்போ தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும், ஏன்னா மீனில் வேறு நீர் சத்து இருக்கும். கோலம் உண்டு தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். இதை நல்லா பவுடர் பண்ணிடுவோம். அரைச்ச விழுது கருவேப்பிலை, புதினாவில் இருந்த நீர் சத்து, வெங்காயம், அதில் இருந்து நீர் சத்தே போதும், தண்ணி ஊற்ற வேணாம். தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ மீன் வெந்திருக்கும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இலையோட கலரே மாறிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும். மீன் நல்லா வெந்துருச்சு. இது முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க. முள் இல்லாத மீன் தான் அதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வெந்த பிறகு முள் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. நெய் மீன், அதாவது கிங் ஃபிஷ், அந்த சால்மன் ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முள் இல்லாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா முள் இருந்துச்சுன்னா கோலா உருண்டை நீங்கள் உருட்டும் போது குழந்தைங்க அதை அப்படியே சாப்பிடும்போது உள்ளே போயிடாம. இப்போ ஒவ்வொரு பீஸையும் நான் முள் இல்லாமல் பார்த்து எடுத்திருக்கேன். நெய் மீன், பாறை, சால்மன் ஃபிஷ், நெய் மீன்னா கிங் ஃபிஷ், இந்த மாதிரி முள் இல்லாத மீன் வாங்கி இதை நம்ம உதுத்துட்ருக்கோம். உதுத்துட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம், வைப்பரில் லேசாக 1 செகண்டில் நம்ம அமர்த்திடணும்.
முள் இருக்கான்னு 2-3 தடவை செக் பண்ணிடுங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அப்படி முழுங்குவாங்க. முள் இருந்தால் சிரமம். இதில் உருளைக்கிழங்கையும் சேர்த்து மசிச்சு விட்டுக்கோங்க. மசாலையும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம், தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இப்போ மீன் நல்லா பவுடர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். மீன் நல்லா வெந்துருச்சு. நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். உரப்பு போதுமான்னு பாருங்கள். உரப்பு பத்தலைன்னா மிளகு பவுடர் போட்டுக்கோங்க. உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மாங்காய் தூள் இருக்கு இல்லையா, ட்ரை மேங்கோ பவுடர், அமைச்சர் பவுடர், அதை போட்டுக்கோங்க. இல்லை லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு நல்லா கோலாவுக்கு மாவு கெட்டியாக இருக்குன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உரப்பு அதிகமாக இருந்தால். ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கணும். 1/4 கிலோ மீனுக்கு 20-25 உருண்டை வரும். நீங்கள் இந்த மாவை வந்து ரெடி பண்ணி முத நாளே வச்சு அடுத்த நாள் கெஸ்ட் வர்றதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணாலும் கெட்டு போகாது, நல்ல வாசமாக இருக்கும். எண்ணெய் காய ஊற்றி நம்ம போடுவோம். எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உடனே உருண்டையை கிண்டி விட்றாதீங்க, உருண்டை உடஞ்சி போயிடும். லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் வேக ஊட்டி திருப்பி விடுங்க. எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னாலும் கறி போய் உள்ள மாவாக இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த உருண்டையை எடுத்து இதை கிரேவி மாதிரியும் செய்யலாம். கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிடுவாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்குது. சோம்பு பொட்டுக்கடலையெல்லாம் குறைன்னு அரைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் அந்த மீன் ஸ்மெல் இல்லை. உள்ள நல்லா நம்ம ஏற்கனவே நம்ம வதக்கி வேக வச்சு எல்லாம் அரைச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.